அல்லாஹ் பரீட்சை வச்சுக்கொண்டே இருப்பான். இன்றைக்கும் வைக்கிறான், நாளைக்கும் வைப்பான், அடுத்த வாதமும் வைப்பான். எதில பரீட்சை வைக்கிறான்? ஈமானுடைய பரீட்சை. யாருக்கு பரீட்சை? உலகத்தில் யாருக்கு சோதனை வருது? உலகத்தில் யாருக்கு இம்திஹான்? உலகத்தில் யாருக்கு இப்திலா? சோதனை வருகிறது. காஃபிருக்கல்ல சோதனை வரும், முஸ்லிம் என்று சொல்றவரே தான். அல்லாஹ் அவரை செக் பண்ற, நீ முஸ்லிம் என்று லேபல் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாய், நீ உண்மையான முஸ்லிமா? நீ மூமின் என்று சொல்றாய், நான் தொழுகிற ஆள் என்றாய், நீ முஸ்லிம் பெண் என்று சொல்றாய், நீ முஸ்லிம் தாய் என்று சொல்றாய், நீ முஸ்லிமான சகோதரி என்றாய், உனக்கிட்ட இஸ்லாம் இருக்குதா? அல்லாஹ் சோதிக்கிறார். நடந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள். வெள்ளிக்கிழமை குத்துபா வச்சிருக்குது. எப்ப? லுஹர் நேரத்தில். அல்லாஹ் இரக்கமுள்ளவன் தானே, அவன் விரும்பி இருந்தா குத்துபாவை இஷாவுக்கு வச்சுக்கணும். நிறைய பேருக்கு பிரச்சனை இல்லப்ப, நிறைய பேருக்கு கடை போராக்களுக்கு பிரச்சனை இல்லை, பிஸி பகலையில தானே. எல்லா வேலையை முடிச்சிட்டு இஷாவுக்கு வந்து 10 நிமிஷம் பயான், குத்துபா, 2 ரக்காத்து தொழுக, அரவர்ல கேம் முடிஞ்சு. ஸ்கூல் போறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, முழு நாள் ஸ்கூல் நடத்திட்டு இஷாவுக்கு குத்துபா தொழலாம். அல்லாஹ் நடுப்பகல்ல வச்சுக்கிறார். என்னதுக்கு? முழு உலகமும் பிஸி. எல்லாரும் அலுவல்கள்ல, வேலைகள்ல, வியாபாரத்தில, உத்தியோகத்தில, கூலி வேலையில, அரசாட்சியில மூழ்கி இருந்து கொண்டிருக்கிற நேரம், வாரத்தில் ஒரு நாள் அல்லாஹு அக்பர் என்று சொன்னே நீ முஸ்லிமா இருந்தா விட்டுட்டு வரணும். ஈமான்ட சோதனை தான் ஜும்மாட வாங்கு. மூமினான்னு செக் பண்ற இடம். இம்திஹான் நடக்குது, அல்லாஹ் சோதிக்கிறான். நீ மூமினா? அங்க ரிசல்ட் கொடுக்கிறான், ஐடென்டிட்டியில இருக்குது, இவர் இலங்கை சோனகர் முஸ்லிம் என்று இருக்குது. ஆனா இவன் ஜும்மாவுக்கு வாரான் இல்ல, இவன் பொய்யன், முஸ்லிம் இல்லை இவன். அல்லாஹ் சோதிச்சு கொண்டே இருக்கிறான். ஆகவே இந்த சோதனையை வெற்றி பெறுறதுக்கு வேற வழிகள் இல்லை. நாங்க இந்த உலகத்தில் இருந்து போனதுக்கு பின்னால இன்னொரு 20, 30, 50 வருஷத்துக்கு பின்னால எங்கட பிள்ளைகள் உலகத்தில் இருப்பாங்க, எங்கட பேர பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்க இதை விடவும் சோதனையான காலத்தை காண போறாங்க. முன்னால வார நிம்மதியான காலம் இல்ல, இதை விடவும் கொந்தளிப்பான காலம். யாரும் நினைச்சிடாதீங்க உலகம் நிம்மதியை நோக்கி போகுது. இல்ல, உலகம் அழிவை நோக்கி போகுது. நிம்மதிக்கு ஆகிறால, மூமினுக்கு நிம்மதிக்கு ஆகிறால. மூமினுக்கு துனியால நிம்மதி இல்ல, மூமினுக்கு ரப்பு நிம்மதியை வச்சிருக்கிறான் ஆகிறால. சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம், லா ராஹத லில் முஃமினி இல்லா பாதல் மௌத். ஈமானுள்ள மனிதனுக்கு ஓய்வு, ரெஸ்ட் இருக்குது மரணத்துக்கு பிறகுதான். உலகத்தில் வாழ்ற காலம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படணும், தீன பாதுகாக்கிறதுக்காக பணி செய்யணும், பாடுபடணும். இப்படி சோதனைகள் நடந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொருவருடைய தரத்துக்கு ஏத்த மாதிரி அவரவருக்கெல்லாம் சோதனை வைக்கிறான். அறிவாளிகளுக்கு அறிவில சோதனை, பணக்காரனுக்கு பணத்தில சோதனை. எந்தெந்த இடத்துல இருக்கிறோமோ அங்க சோதனை.